வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் 2 டைமென்ஷனல் அரேஸ் அப்படிங்கிறத சி லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன், கோட் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னோடய டெஸ்க்டாப்பில் சாம்பிள் கோடில் சி சாம்பிளில் ஆல்ரெடி அரேஸ் டெமோன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம். அதுலேயே நம்ம இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1Dக்கானது இருக்குது. இங்கேயே நான் ஒரு நியூ ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து அரேஸ் 2D அப்படிங்கிற ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். .cன்னு கொடுக்கல, ஒரு நிமிஷம் டெலீட் பண்ணிடலாம். அரேஸ் 2D.c ரைட். ஸோ இங்கே ஒரு 2D அரேக்கான கோடு பார்க்கலாம். ஸோ 1D அரேயில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ரைட். இன்னொரு டைமென்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்க போகுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம 1D அரேலேயே ஒரு விஷயம் மட்டும் பார்க்காம விட்டுட்டோம். நான் சொன்னது அந்த வேரியபிள் லென்த் அரே அப்படிங்கிறது. நம்ம 1D அரே பார்க்கும்போது நான் இப்படி உங்களுக்கு டிக்ளேர் பண்ணி காமிச்சேன். ஒரு இன்டிஜர் அரே A(5) இப்படி டிக்ளேர் பண்ணோம். ரைட். ஸோ இதுக்கு பதிலாக ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நம்ம இந்த மாதிரி 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்தோம். இந்த மாதிரி நம்மளால் செய்ய முடிஞ்சது. இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம். இன்டிஜர் சம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணுறேன். சே ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற சைஸில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்டிஜர் அரே கிரியேட் பண்ணுறோம். ஒய் ஆஃப் என்ன சைஸில்? எக்ஸுங்கிற சைஸில். இதை தான் நம்ம வேரியபிள் லென்த் அரேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து ஹீப்பில் அலோகேட் ஆகும். டைனமிக்காக ரன் டைமில் தான் அலோகேட் ஆகும். அப்போ ரன் டைமில் தான் தெரியுங்கிறதால இந்த மாதிரி வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணும்போது இதில் இனிஷியலைசர் அலௌடு கிடையாது. நீங்கள் இதை இனிஷியலைஸ் பண்ண முடியாது. அதாவது ஈக்குவல் டூன்னு கொடுத்து நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, 1 2 3 4 5 6ன்னு கொடுக்க முடியாது. வேரியபிள் லென்த்தில் அதை அலோவ் பண்ணாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணாது. ரைட். இந்த மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்போ இதை நம்ம ரன் டைமில் நமக்கு இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது பிஃபோர் C99, இது வந்து C99க்கு அப்புறம் இருக்கிறது. C99 ஸ்டாண்டர்டில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, வேரியபிள் லென்த் அரேங்கிறத. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அலோவ் பண்ணும், இல்லாட்டி அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டண்ட்டை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் இப்போ வேரியபிளையே யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அலோவ் பண்ணுறாங்க. C99 ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் உங்கள் கம்பைலர் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தால் இப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ரைட். இது 1 டைமென்ஷனல் அரேயில் நம்ம பார்க்க விட்டு போனது. ரைட். ஸோ 2D அரே. ரைட். ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்க போது. ரைட். ஸோ இன்டிஜர் A ஆஃப் நான் இப்படி கொடுக்குறேன். 2 எலமெண்ட்ஸ் இருக்கணும் எனக்கு அப்படிங்கிறது. அப்போ நான் இங்கே என்ன எத்தனை ரோ எத்தனை காலம் அப்படிங்கிறத நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு ஒரு 2,3 அரே வேணும். ரைட். 2 ரோ இருக்கணும், ஒவ்வொரு ரோலையும் 3 காலம் இருக்கணும் அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போ நான் இதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது? இப்படி நம்ம யூஸ்வலாக இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி 0,0க்கு சே 1ன்னு கொடுப்போம். A ஆஃப் 0,1க்கு 2ன்னு கொடுப்போம். A ஆஃப் 0,2 அப்படிங்கிறதுக்கு 3ன்னு கொடுப்போம். A ஆஃப் 1,0க்கு ரெண்டாவது ரோவில் மொதல் எலமெண்ட்டு 4ன்னு கொடுக்குறேன். A ஆஃப் 1 2 1 1 ஆக்சுவலாக 5ன்னு கொடுக்குறேன். A ஆஃப் 1 2 கடைசி எலமெண்ட்டுக்கு 6ன்னு கொடுக்குறேன். இப்படி நம்ம அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம அதை அக்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ நான் printfல %d அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு /n கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல A ஆஃப் சே 1,1 எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம 1,1ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சே ஃபஸ்ட்டு ரோவில் ஏதாவது 0 ஆஃப் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ரைட். ரன் பண்ணுவோம். கொஞ்சம் முன்னாடியே ரன் பண்ணி விட்டுருக்கலாம். ரைட். ரன் ஆயிடுச்சு.
ஸோ 5 அப்படிங்கிறது 1 இருக்குது. ஸோ 1 நம்ம என்ன இனிஷியலைஸ் பண்ணோம், 5ன்னு இனிஷியலைஸ் பண்ணோம். ரைட். அதே மாதிரி 0 2ல் ரைட். ஸோ 3ன்னு இருக்குது. ஸோ 3ன்னு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். ஒரு 2 டைமென்ஷனல் அரேவை 2,3 அரேவை க்ரியேட் பண்ணி நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆப்ஷன். ஓகே, வேறு எப்படியெல்லாம் நம்ம அதை இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஒரு இன்டிஜர் அரே ஏ ஆஃப் எனக்கு 2 3 இப்படிங்கிறத இப்படியே இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்படியும் இனிஷியலைஸ் பண்ணலாம். என்ன ஒரு 1 டைமென்ஷனல் அரே இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அது முதல்ல இருக்கக்கூடிய இந்த 3 எலமெண்ட்டை எடுத்து ஃபர்ஸ்ட்டு ரோக்கும், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த 3 எலமெண்ட்டை எடுத்து செகண்ட் ரோக்கும் அதுவே கொடுத்துக்கும். இந்த மாதிரியான இனிஷியலைசேஷன் அலௌடு. பட் இது மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கூட அலௌடு கிடையாது. பட் சியில் இந்த மாதிரி நம்மளால் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே 5 and 3 அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டாக வருது. ரைட். இந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியும். இது ஒரு விதமான இனிஷியலைசேஷன். பட் இது யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ரைட். பெட்டர் ரீடபிலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் இப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ எனக்கு 2,3 இந்த மாதிரி ஒரு அரே வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இங்கே இனிஷியலைஸ் பண்ணும்போதே இப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். கமா போட்டு ரெண்டாவது இதை தனியாக இப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது ரொம்பவே ரீடபுளாகவும் இருக்கும், யூஸபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. ரைட். இப்போ இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது, ப்ரோக்ராமேட்டிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு இதனுடைய சைஸ் தெரியணும். ரோ என்ன, எத்தனை ரோ எத்தனை காலம்ங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அரேலேருந்து நம்ம இன்ஃபர் பண்ண முடியாது. மீதி லாங்குவேஜஸ்லாம் அது அரேலேருந்தே கிடைக்கும். பட் சியில் நமக்கு தான் அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ i லெஸ் தேன், அப்போ எனக்கு 2 ரோ அப்படிங்கிறத நான் இங்கே பாஸ் பண்ணி தான் ஆகணும். i++. ரைட். அப்போ இங்கே இன்னொரு ஒரு நெஸ்டட் லூப்பில் இன்டிஜர் j is equal to 0லேருந்து ஆரம்பித்து j less than 3 வரைக்கும் j++. இப்போ நம்ம உள்ள ij ரெண்டுத்தினுடைய காம்பினேஷனையும் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் இனிஷியலைஸும் பண்ணலாம். எல்லாமே ரேண்டம் நம்பர் வச்சு இனிஷியலைஸ் பண்ணுறது, போன வாட்டி நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு இதை பாஸ் பண்ணி விடலாம். எல்லாமே 1 டைமென்ஷனில் நம்ம என்ன பண்ணுமோ அதெல்லாம் செய்யலாம். அப்படியே தூக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட வேண்டியதான். ரைட். ஸோ இங்கே நான் ஒரு %d அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஒரு /t கொடுத்துக்கிறேன், கமா a ஆஃப் ij அதை நமக்கு அங்கே பிரிண்ட் பண்ண சொல்லிடுறோம். ரைட். இந்த மாதிரி ஒரு ஃபுல் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு printf கொடுத்து வெறும் ஒரு /n மட்டும் கொடுத்துக்கிறோம். ஒரு ரோ முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்தது அப்படி வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரன்னு கொடுக்குறேன். ஸோ இதுலேயே நீங்கள் உள்ள பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சம் பண்ணிக்கலாம். ரைட். என்ன ஆப்ரேஷன் வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். இனிஷியலைஸ் பண்ணுறதுனா இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம், சம் பண்ணுறதுனா சம் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆப்ரேஷனை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல உங்களுக்கான ஆப்ரேஷன் எழுதிக்கோங்க. ஸோ அப்போ மொதல் 3யும் டேப் செப்பரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு நியூ லைன் கொடுத்துட்டு அடுத்த 3யும் இங்கே நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். அதை எப்படி எல்லாம் இப்படி மேனுவலாக நம்மளே இனிஷியலைஸ் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கும் நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி உள்ளே அசைன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ரேண்டம் நம்பரை போட்டு இனிஷியலைஸ் பண்ணி உள்ளே போடுறதுனாலும் போடலாம். இது எல்லாமே நம்ம 1 டைமென்ஷனல் அரேக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். அக்சஸ் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 1 டைமென்ஷனல் அரேக்கு என்ன அப்ளிகபிளோ அதே தான். இதே தான் 3 டைமென்ஷனல் அரேக்கும் அப்ளிகபிள். ரைட். ij கேன்னு இன்னொரு எலமெண்ட்டை சேர்த்துக்க போகிறோம். அக்சஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஒரு கேவும் சேர்த்துக்குவோம் 3 டைமென்ஷனல் அரேவாக இருந்தால். மற்றபடி இது எத்தனை டைமென்ஷனுக்கு போனாலும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. அக்சஸ்ங்கிறது மல்டி டைமென்ஷனல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட். இது மாதிரி எல்லா மாதிரியுமே இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா இனிஷியலைசேஷனும் 3 டைமென்ஷனல் அரேக்கும் பாசிபிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கான ரிப்ளையை கொடுக்குறேன். ரைட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.